Hey guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லெக்சர் 1 அண்ட் லெக்சர் 2 போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, கிளாஸ் பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் திஸ். ஸோ இந்த 4 பேசிக் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பேசிக் கன்டென்ட் லைக் கிளாஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் திஸ் இத மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கன்டென்ட் we are going to build one object. சரி, build one project. கிளாஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் திஸ் கீவர்ட். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணி எனி அட்வான்ஸ் டாபிக் எந்த அட்வான்ஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் யூஸ் பண்ணி ஆர் கோயிங் டு பில்ட் சம்திங் கால் ரேபிடோ கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் ரேபிடோ ஆப். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்? பில்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக ஒரு ரேபிடோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். இங்கே என்ன கேட்கும்? பிக்கப் லொகேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ட்ராப் லொகேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே என்னது? நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கு, கேபு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பைக்கை கிளிக் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? ரைடு வந்து என்ன ஆகும்? புக் ஆகும். ரைடு புக் ஆகும். ஸோ ரைடு புக் ஆன பிறகு என்ன ஆகும்? ரைடு வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கு என்ன ஆகும்? ஃபேர் ஷோ ஆகும். ஸோ ஃபேர் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய ரைட் டீடைல்ஸ் என்ன ஆகும்? ஷோ ஆயிருக்கும். நம்ம அதை என்ன பண்ணிடலாம்? நம்மளுடைய மை ரைடுன்னு ஒரு இதுல போயிட்டு நம்மளுடைய ரைட் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் என்னது ஜென்ரலா ஒர்க் ஆகுது. ரைட் டீடைல்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்துக்கலாம். யூசர் வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஷோ இன்வாய்ஸ் டு த கம்பெனி ஆர் எனிவேர், நீங்க டிராவல் பண்ணியிருக்கோம் ஷோ பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்து நீங்க ரைட் டீடைல்ஸ், இந்த பர்சன் இந்த டைம்ல இந்த இடத்துல இருந்து இங்க போயிருக்காங்க, இந்த பைக்ல என்ன பண்ணிருக்காங்க? டிராவல் பண்ணிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் என்ன பண்ண போறோம்? நம்ம கன்சோல் பேஸ்ல பில்ட் பண்ண போறோம். இங்க நம்மளுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும்ல. பைக் இருக்கும், கார் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கூட்டின்னு இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, பைக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பைக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது நமக்கு வந்து ரைடிங் ஆப்ஷன் வந்து பைக் மட்டும் தான். இப்ப என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்னு இதுல என்னென்ன திங்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல அல்டிமேட் பர்ப்பஸ் என்ன? அல்டிமேட் பர்ப்பஸ் என்னன்னா, நமக்கு ரைட புக் பண்ணுது. அதாவது ஐ வாண்ட் டு ரைடு. ஓகே, ஐ வாண்ட் டு புக் அ ரைடு. இதுதான் அல்டிமேட் பர்ப்பஸ். ஓகே, ரைட புக் பண்ணணும்னா, ஓகே ரைடு புக் பண்ண போறோம். அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் போது, ஸோ யார் பர்ட்டிகுலர் இம்பார்ட்டன்ட்னா ரைடர். நம்ம தான் ரைடர். ஸோ நம்ம தான் அதுல என்ன பண்ண போறோம்? ரைடர். அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நம்ம ரைடர் பிக் பண்ண போறாங்க. நம்ம ரைடர் ஆக்சுவலா என்னது எடுத்து போறாங்களா, அவங்கள நம்ம என்ன வச்சுக்கலாம்? பைக்ன்னு வச்சுக்கலாம் ஜென்ரலா. ஸோ பைக்ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்வால்வ் ஆகுது. ஓகே. அப்போ இது எல்லாமே ஐ அம் கோயிங் டூ பில்ட் யூசிங் என்னது? ஹூப்ஸ். இது எல்லாமே ஐ அம் கோயிங் டூ பில்ட் யூசிங் என்னது? ஹூப்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு ஹூப்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எல்லாமே என்னவா கன்சிடர் ஆக போகுது? ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் ஆக போகுது. அப்போ இங்க ரைடர் அண்ட் ரைடு அண்ட் பைக் எல்லாமே நான் என்னவா கன்சிடர் பண்ண போறேன்? ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ண போறேன். இந்த மாரி நீ என்ன பண்ணிக்கலாம்? திங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு ரைடர் என்னும்போதும் நெறைய இன்ஃபர்மேஷன் வரும். என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? நமக்கு நேம்னு இருக்கும். அதுக்கு நமக்கு ஐடின்னு இருக்கும். நம்ம தான் பிக்கப் லொகேஷன் குடுப்போம். நம்ம தான் டிராப் லொகேஷன் குடுப்போம். அப்ப இங்க எத்தன இன்ஃபர்மேஷன் வருது? மோர் தென் 1 இன்ஃபர்மேஷன் வருது. அப்ப மோர் தென் 1 இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரே பர்ட்டிகுலர் வேரியபிள்லயோ, டேட்டா டைப்லயோ என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால நம்ம கிளாஸ்ன்னு என்ன பண்ண போறோம்? ஒண்ணு டிக்ளேர் பண்ண போறோம். அப்ப கிளாஸ்னா என்னது? ஆப்ஜெக்ட் வந்துரும். அப்ப இது என்னன்னு டிக்ளேர் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட்ன்னு டிக்ளேர் பண்ணலாம். அதே மாரி தான் பைக்ன்னும்போது என்ன ஆகும்? ஸோ பைக்குனுக்கு என்னது? அந்த பைக்கோட நம்பர் இருக்கும். அந்த பைக்க ஓட்டுற பர்ட்டிகுலர் டிரைவரோட நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவரோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பைக் பர்ட்டிகுலர் பெர்சனோட ரேட்டிங் இருக்கும். ஸோ என்னது? மோர் தென் 1 பெர்சன். அப்ப இதையும் நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணிக்கலாம்? கிளாஸா டிக்ளேர் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ஆப்ஜெக்ட்ன்னும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கணும் என்ற இன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்குள்ள சொல்லப் போறோம்? கிளாஸ்க்குள்ள சொல்லப் போறோம். அப்ப இதையும் என்ன பண்ணிக்கலாம்? கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாரி தானே ரைடும். ரைட்ல யார் யார் இன்வால்வ் ஆவா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரைடுனா ரைடர் இன்வால்வ் ஆகுங்க. அடுத்து பைக் இன்வால்வ் ஆகும். அடுத்து எவ்ளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண போறோம்ன்றது இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு எவ்ளோ ஃபேர் ஆயிடுச்சுன்றது இன்வால்வ் ஆகும். அடுத்து அதோட ஸ்டேட்டஸ் இன்வால்வ் ஆகும். இதுல என்னது? மோர் தென் 1 இன்ஃபர்மேஷன் தான் வரப்போகுது. இது என்னது? கிளாஸா டிக்ளேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ரைடுன்ற ஆப்ஜெக்ட் ஆர் கிளாஸ்க்குள்ளார நம்ம ரைடர்ன்ற கிளாஸ் அண்ட் பைக்ன்ற கிளாஸும் யூஸ் பண்றோம். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளாரயே இன்னொரு கிளாஸ் என்ன பண்றோம்? யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வருது. இந்த மாரி தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்க போகுது. அப்போ நம்ம ஒரு ரேபிடோ ஆப் அப்டின்னும்போது யார் யார் இன்வால்வ் ஆகுறா அப்டின்னு யோசிச்சீங்கன்னா, ரேபிடோ ஆப்ன்னும்போது இதோட பிரைமரி ஃபோக்கஸ் வந்து யாருன்னா, ரைடு தான். அதாவது எண்ட் ஆஃப் தி டே யூசர் வந்து என்னது? அதாவது ரைடர் வந்து என்ன புக் பண்ணணும்? ரைட புக் பண்ணணும். அப்போ அல்டிமேட் பர்ப்பஸ் ரைடு. இந்த ரைட அச்சீவ் பண்றதுக்கு ஐ நீட் என்னது? ரைடர் அண்ட் பைக். இத அச்சீவ் பண்றது பைக். ஸோ ரைடரும் பைக் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த என்னது? ரைடு. ஸோ ஜெனரலா பிகாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்,
நம்ம இது எல்லாத்தையும் என்னவா கன்சிடர் பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ண போறோம். ஓகே. எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்டா ஜெனரல் டெர்ம் தெரியும். நமக்கு ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணனும்னா என்ன வேணும்? கிளாஸ்ன்னு ஒண்ணு வேணும். கிளாஸ்ன்னு ஒண்ணு வேணும். அப்போ ரைடர், பைக் எல்லாமே நான் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ண போறேன்னா, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன வேணும்? செப்பரேட் கிளாஸ் வேணும். என்ன வேணும்? செப்பரேட் கிளாஸ் வேணும். புரிஞ்சா? இப்போதைக்கு என்ன வரும்? ரைடுன்றதும் ஆப்ஜெக்ட், ரைடர்ன்றதும் ஆப்ஜெக்ட், பைக்ன்றதும் ஆப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வேலையா அதுக்கு 3த்துக்கு நமக்கு என்ன வேணும்? கிளாஸ் வேணும். எதுக்கு கிளாஸ் வேணும்னா, ஒரு ரைடர் ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு என்னது? ஒரு பைக் ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கணும் என்ற இன்ஃபர்மேஷன் எதுல சொல்லியிருப்போம்? கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஒரு ரைட் ஆப்ஜெக்ட்ன்றது எப்படி இருக்கணும்ன்றத ரைட் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஒரு ரைடர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்ன்றத ரைடர் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அந்த மாதிரி என்னது? ஒரு பைக் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத பைக் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? 3 செப்பரேட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைட், அடுத்து கிளாஸ் ரைடர், அடுத்து கிளாஸ் பைக். ஓகே. சோ கிளாஸ் பைக்கும் ரைடரும் அதுக்கு ரைடு ஆப்ஜெக்ட் குள்ள வரதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? இதை எழுதிடலாம். கிளாஸ் ரைடருக்குள்ள என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தானே யூஸ் பண்ணறோம். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? நேம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி அது என்ன ஒரு செப்பரேட் ஐடி ஒன்னு கொடுத்திருக்கும். ஐடி என்னது? இன்டிஜர் டைப். அடுத்து என்ன கொடுத்திருப்பாங்க? நம்மளுடைய நேம். நம்மளோட நேம் என்ன டைப்? ஸ்ட்ரிங் டைப். அடுத்து நம்ம என்ன பிக்கப்? எங்க இருந்து ரைட ஸ்டார்ட் பண்ண போறோம். பிக்கப் லொகேஷன் என்னது? அதுவும் என்னது? ஸ்ட்ரிங். அடுத்து என்னது? டிராப் லொகேஷன். டிராப் லொகேஷன் என்னதான்? கிட்டத்தட்ட அதுவும் என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான். ஸ்ட்ரிங். ரைடர் முடிஞ்சு. அப்புறம் ஒரு பைக்னா எப்படி இருக்கும்? ஸோ பைக் ஃபர்ஸ்ட் அந்த பைக்குக்கு நம்பர் இருக்கும். பைக் நம்பர். அது என்னதான்? ஸ்ட்ரிங்கா கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்பரும் வரும், கேரக்டர்ஸும் வரும். அடுத்து அந்த பர்ட்டிகுலர் பைக் ஓனர் இருப்பாங்கல்ல, டிரைவர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நேம் இருக்கும். அவங்களோட நேம் என்னது? ஸ்ட்ரிங்ல தான் இருக்கும். அடுத்து என்னது? ரேட்டிங்ஸ். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பைக் பர்சனோட ரேட்டிங். ரேட்டிங் எதுல இருக்க போறோம்? டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டிங் என்ன யூஸ் பண்ணா? டபுள். இப்ப ரைடர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத ரைடர் கிளாஸ்க்குள்ள கொடுத்தாச்சு. பைக் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத பைக் கிளாஸ்க்குள்ள கொடுத்தாச்சு. இப்ப ரைடு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ரைடு ஆப்ஜெக்ட் அதாவது ஆக்சுவல் புக்கிங். நம்ம ஆக்சுவல் ரைடு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு? அந்த ரைடு எந்த ரைடர் அதுல யூஸ் பண்ண போறாங்க. இப்ப ரைடரோட இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்து பைக்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரைடரா என்ன வச்சுக்கலாம்? நான் ஸ்மால் ரைடர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். பைக் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? ஸ்மால் பைக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்க போகுது? டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்க போகுது. டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்டன்ஸோட டைப் என்னது? இன்டிஜர். இங்க இந்த ஸ்மால் ரைடர் இருக்குல்ல, இதோட டைப் வந்து ஓகே. நம்ம ரைடர்ங்கும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேற நேமே வச்சுக்கலாம். ஓகே. சோ ரைடர் வந்து ஆர்னும், பைக்க்கு வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ ஆரோட டைப் ரைடர், பியோட டைப் பைக், டிஸ்டன்ஸோட டைப் இன்டிஜர். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வரும் சொன்னோம்? ஃபேர்னு ஒண்ணு வருமா? சோ ஃபேர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன வச்சுக்கலாம்? டபுள்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அடுத்து அதே மாரி ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு வருமா? ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன வச்சுக்கலாம்? ஸ்ட்ரிங்ன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இந்த மாரி தான் என்ன இருக்க போகுது? இந்த கிளாஸ் வந்து இட்ஸ் கோயிங் டூ பி லுக்ஸ் லைக். சோ இத பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். சோ எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட், ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஒன்ஸ் ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அப்ப ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஓகே ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? எவ்வளோ ஃபேரா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த ரைடு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்து ஃபைனலா ரைடோட டீடைல்ஸ் எடுத்து பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ஒருவேள ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அந்த ரைட்னா, என்னால என்னவும் பண்ண முடியும்? கேன்சலும் பண்ண முடியும். எல்லா ஃபீச்சரும் என்ன பண்ண போறோம்? நம்ம ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுச்சா? ரைட் தான் என்னது? ரைட் தான் பண்ண போறோம். அதுக்கு என்னது? ரைட் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அப்ப ரைடு கிளாஸ் வேணும். ஸோ ரைட்ல எது பார்ட்டா இருக்குது? ரைடரும் பைக். ஸோ அப்ப ரைடர், பைக் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ரைடர் கிளாஸ், பைக் கிளாஸ். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த மெத்தட் என்னென்ன மெத்தட்ஸ் வேணும்? நமக்கு ஃபேர் கால்குலேட் பண்ணணும். அது ரைட கம்ப்ளீட் பண்ணணும். ரைடோட டீடைல்ஸ் வேணும். ரைட கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் என்ன பண்ணணும்? நான் ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே என்ன பண்ண போறோம்? ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்ன பண்ணோன்றத ஜஸ்ட் பண்ண இம்ப்ளிமெண்ட். இப்போதைக்கு எனக்கு என்னென்ன கிளாஸ் தேவை? இந்த சோர்ஸ் போயிட்டு என்னென்ன கிளாஸ் தேவைன்னா, ஓகே நியூ ஜாவா கிளாஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிளாஸ் வேணும்னா, ரைடு கிளாஸ் வேணும். ஃபர்ஸ்ட் என்னது? ரைடு கிளாஸ் வேணும். அடுத்து இன்னும் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னது? இன்னொன்னு வந்து ரைடர் கிளாஸ் ஒண்ணு வேணும். ஸோ ரைடர் கிளாஸ். அடுத்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இன்னொன்னு வந்து எனக்கு பைக் கிளாஸ் வேணும். ஓகே. இன்னொன்னு பைக் கிளாஸ். இந்த எல்லா கிளாஸையும் நம்ம எங்கேருந்து அக்சஸ் பண்ண போறோம்னா, மெயின் கிளாஸ் இருந்து அக்சஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பைக் கிளாஸ். பைக் கிளாஸ் எப்படி இருக்கும் போது, ஆல்ரெடி வி நோ. ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்ட்ரிங் நேம். அந்த பைக் ஓனரோட நேம். அடுத்து ஸ்ட்ரிங். அடுத்து என்னது? ஸ்ட்ரிங்
பைக் நம்பரோட நம்பர். ஸ்ட்ரிங் பைக் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? பைக் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து அவங்களோட ரேட்டிங். ரேட்டிங் எதுல சொல்லலாம்? டபுள்ல சொல்லலாமா? ஓகே. டபுள் ரேட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி தான் இது பைக் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது, அப்ப பைக் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத என்ன குடுத்தாச்சு? பைக் கிளாஸ்ல குடுத்தாச்சு. அடுத்து ரைடர் கிட்ட போவோம். ரைடர்ல என்னது? ரைடர்னா ஆக்சுவல் கஸ்டமர் நம்ம தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுது? இன்டிஜர் ஐடி இருக்க போகுது. அடுத்து என்ன இருக்க போகுது? நேம் இருக்க போகுது. நேமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் நேம். அடுத்து என்ன இருக்க போகுது? பிக்கப் லொகேஷன். பிக்கப்போட டைப் என்னது? அதுவும் என்னது? கேரக்டரா தானே இருக்க போகுது. ஸ்ட்ரிங் பிக்கப். நெக்ஸ்ட் என்னது? டிராப். ஸோ டிராப் எப்படி இருக்க போகுது? அதுவும் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அப்ப என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ பிக்கப் அண்ட் டிராப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ரைடர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத ரைடர் கிளாஸ்க்குள்ள கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு ரைடு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ரைட் கிளாஸ்ல கொடுக்கும். ஸோ யார் யார் இன்வால்வ் ஆகிறா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரைடர். அப்ப ரைடரோட டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரைடரோட டேட்டா டைப் என்னன்னா இங்க பாருங்க. ஒரு ரைடர்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் இந்த கிளாஸ் ரைடர்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் டேட்டா. இது கிட்டத்தட்ட கிளாஸ் நேம் தான். அது இன்னும் ஆக்ட் ஆகும். டேட்டா டைப்பா ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்துருக்கோம். டவுட்டா இருந்தா நீங்க அதுல என்ன பண்ணுங்க? செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு டேட்டா டைப் என்னது? ரைடர். இங்க என்ன வச்சுக்கலாம்? ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து இன்னொன்னு என்னது? ரைடர் இன்வால்வ் ஆயிட்டாங்களா? அடுத்து என்னது? பைக் இன்வால்வ் ஆகும்ல. பைக் அதோட என்னது? பைக்கோட டேட்டா டைப். அடுத்து பி போடாச்சு. பைக்ன்றது தான் டேட்டா டைப், பின்றது ரெஃபரன்ஸ். அப்புறம் வேற என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸோட டேட்டா டைப் என்னது? இன்டிஜர் டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன இருக்க போகுது? அகைன் ஆப்வியஸா ஃபேர் இருக்க போகுது. ஃபேர்ன்றது என்னது? அமௌண்ட்னு வச்சுக்கலாமா? டபுள் அமௌண்ட்னு வச்சுக்கலாம். டபுள் அமௌண்ட்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன வச்சுக்கலாம்? சிம்பிளா இருக்கணும். அமௌண்ட்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. வேற என்ன இருக்கும்? ஃபைனலா ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸ்டேட்டஸ் எதுல இருக்க போகுது? கம்ப்ளீட்டட், கேன்சல் அந்த மாதிரி இருக்கும்ல. அது என்னது? ஸ்ட்ரிங் தானே. அத வச்சுட்டு ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் என்னது? ரைட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம்? மெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் அல்டிமேட் எய்ம் என்னது? அல்டிமேட் எய்ம் டு கிரியேட் என்னது? ரைட் ஆப்ஜெக்ட். ரைட் ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண போறோம்? கிரியேட் பண்ண போறோம். ரைட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வேணும்னா அதுக்குள்ள பார்ட் ஆஃப் என்ன இருக்கு? ரைடரும் இருக்கு, பைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்ப அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ரைடர்னு ஒருத்தர், அதாவது ஒரு கஸ்டமரும் ஒரு பைக் பர்சன் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதாவது ரைட் ஆப்ஜெக்ட் என்னது? இப்ப நான் ஒரு பர்சன் இருக்கேன், ஒரு பைக் ஓனர் இருக்காங்கன்னா, இப்ப நாங்க 2 பேர் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ரைட ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். கஸ்டமர் இல்ல, பைக் ஓனர் இல்ல என்ன பண்ணாது? ரைட புக் பண்ணவே முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு அதாவது ரைட் கிளாஸ்க்குள்ள தான் என்னது? பார்ட் ஆஃப் ரைடர் அண்ட் பைக் இருக்கு. அப்ப அதுக்கு தான் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரைடர் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ரைடர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன வச்சுக்கலாம்? R1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைடர் R1 ஈக்குவல் டு நியூ ரைடர் ஆஃப் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப வேல்யூஸ பாஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆப்ஜெக்ட்க்கு என்ன பண்ணல? வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ ஆப்ஜெக்ட் வேல்யூ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்? பை யூசிங் என்னது? கன்ஸ்ட்ரக்டர். பை யூசிங் என்னது? கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண போறோம். எதுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு யூஸ் பண்ண போறோம்? ரைடர் என்ற கன்ஸ்ட்ரக்டர் தான் பண்ண போறோம். என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க. ஐடி இருக்கு, நேம் இருக்கு, பிக்கப், டிராப். அப்ப 4 வேல்யூ குடுக்கணுமா? என்ன பண்ணலாம்? 4 வேல்யூ. ஐடி வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்? ஐடி 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நேம் வந்து ஜான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிக்கப் லொகேஷன். பிக்கப் லொகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு புக் ஃப்ரம் தாம்பரம். ஐ வாண்ட் டு புக் ஃப்ரம் தாம்பரம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகர். ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? புக் பண்ண போறேன் அப்படின்னு போட்டேன். ஓகே. இங்க ஒரு எரர் காட்டுது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நம்ம பார்த்திருப்போம். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிட்டு என்ன ஆகும்? அந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோ அங்க போகும். எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்? ரைடர் கிளாஸ்க்குள்ள. ஏன்னா பிகாஸ் இது ரைடர் ஆப்ஜெக்ட், ரைடர் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணிருக்கோம். அப்ப ரைடர் கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்டர் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணல இன்னும்? கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணல. கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இல்ல ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட்னு கொடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் காட்டும். கன்ஸ்ட்ரக்டர்ல உங்களுக்கு என்னென்ன பாராமீட்டர், எல்லா பாராமீட்டரும் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிடும். இப்போ போயிட்டு மெயின் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அது எரர் என்ன ஆயிட்டு இருக்கும்? போயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணியாச்சு? கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணியாச்சு? கால் பண்ணியாச்சு. ஓகே. கால் பண்ணியாச்சு. எல்லா வேல்யூ என்ன ஆச்சு? ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பர்టిక్యులர் நம்ம கொடுத்த வேல்யூக்கும் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு? இனிஷியலைஸும் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து என்னது? பைக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா? பைக் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு பாத்துங்க. நேம் இருக்கு, பைக் நம்பர் இருக்கு, ரேட்டிங் இருக்கு. ஓகே. அதே மாதிரி போயிட்டு பைக் ஆப்ஜெக்ட், அதுக்கு பைக், அதே மாதிரி இங்க என்னன்னு வச்சுக்கலாம்? B1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ பைக் ஆஃப் என்னென்ன வேல்யூ இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நேம், பைக் நம்பர், ரேட்டிங். ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா நேம் வந்து அருண் அப்படின்னு வச்சுக்கலாம். அருண். அடுத்து பைக் நம்பர் TN
06 20 வச்சுக்கலாம். ஓகே. TN06 26 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது பைக் B1 நியூ பைக் ஆஃப் இன்னும் ஒரு வேல்யூ பேலன்ஸ் இருக்குல்ல, என்ன வேல்யூ? ரேட்டிங் பேலன்ஸ். ரேட்டிங் என்னன்னு போடலாம்? ரேட்டிங் வந்து 4.9 போடலாம். ரேட்டிங் வந்து 4.9 அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆயிருக்கு? திரும்ப இங்க என்ன ஆயிருக்கும்? கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆயிருக்கும்? 4000 எரர் காட்டுது. ஏன்னா அங்க கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணல? டிக்ளேர் பண்ணல. திரும்ப இங்க கன்ஸ்ட்ரக்டர் வேணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கு எல்லா பாராமீட்டரும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்து கிடைச்சா உங்களுக்கு என்னது? எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் வந்துடும். ஓகேவா? இப்போதைக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போதைக்கு ஃபைனலா வந்து என்ன பண்ணலாம்? நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னது? ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. என்னது? ரைட் ஆப்ஜெக்ட். ரைட். ஸோ இங்க வந்து ஆப்ஜெக்ட் வேணும்ல, நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஸ்மால்ல ரைட்னு வச்சுக்கலாம். ரைட் ஈக்குவல் டு நியூ ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் 6. ஓகே. ரைட் ஆஃப் நியூ ரைட் ஆஃப் இங்க என்னென்ன வேல்யூ வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரைட்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர் அதாவது ரைடரோட கண்டென்ட், அடுத்து பைக்கோட கண்டென்ட், அடுத்து டிஸ்டன்ஸ், அமௌண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் என்ன வேண்டாம் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்னது R1, அடுத்து என்னது பைக்கோட கண்டென்ட் B1, அடுத்து என்னது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோமீட்டர்ஸ். மீதி ரெண்டுமே நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். அதை போட வேண்டாம். இங்க எரர் காட்டுதா? ஏன்னா இங்க உள்ள என்ன பண்ணல? கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணல. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். என்னென்ன வேணும்? எனக்கு ரைடு வேணும், பைக் வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். டபுள் ஸ்ட்ரிங் தேவை இல்லையா? ஏன்னா அது நம்ம தான் என்னது அமௌண்ட்டும் ஸ்டேட்டஸும் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ப்ராப்பரா வந்துடும். ஓகேவா? மெயின் டாட் ஜாவா இதுவும் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியாச்சு? கிரியேட் பண்ணியாச்சா? இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஃபேரை கால்குலேட் பண்ணணும். ஃபேர் பிலாங்ஸ் டு என்னது? ஒரு கால்குலேஷன். இது என்னது? அப்போ மெத்தட் கீழே வந்துட போகுது. ஒரு ஃபேரை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு கால்குலேட் பண்ணா இது பிலாங்ஸ் டு என்னது? ரைடு தான் எவ்வளோ அமௌண்ட்னு கால்குலேட் பண்ண போகும். இது பிலாங்ஸ் டு என்னது? எந்த கிளாஸ்? ரைடு கிளாஸ். அப்போ மெத்தட் எதுக்குள்ள எழுதணும்? ரைடு கிளாஸ்க்குள்ள தான் எழுதணும். அதாவது கால்குலேஷன்றது ஒரு ஒர்க் இல்ல. அப்போ அதை என்ன டிக்ளேர் பண்ணணும்? மெத்தடா டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் என்னென்ன எடுத்துக்கலாம்? கால்குலேட் அமௌண்ட். ஓகே. நார்மலா என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 16 வச்சுக்கலாம். 60 பிளஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை வித் 5. இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி போட்டுக்கலாம். இதானது ஆக்சுவல் கண்டென்ட் மாதிரி போட்டாச்சு. கால்குலேட் அமௌண்ட். இது என்ன பண்ணிடும்? அமௌண்ட் கால்குலேட் பண்ணிடும். வேற என்ன ஃபீச்சர் வேணும் சொன்னா அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். அடுத்து என்னது? எனக்கு அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுவும் பிலாங்ஸ் டு என்னது? ரைட் கிளாஸ் தானே. அப்போ ரைடை கம்ப்ளீட் பண்ணணும். இது என்னது? கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். அதுவும் என்னது? மெத்தடா டிக்ளேர் பண்ணிக்கலாம். வாய்ட் என்னது? ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் த ரைட். ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்னா ஃபீல்டு, அதாவது என்ன சொல்றது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்தா நீங்க ஃபீல்டுல போட்டுடலாம், வேரியபிளா போட்டுடலாம். ஒரு பிஹேவியர் மாதிரி இருக்குன்னா அது நீங்க என்ன மெத்தடா டிக்ளேர் பண்ணலாம். இது வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்றது, ரைடை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற போது கைண்ட் ஆஃப் பிஹேவியர். அதனால என்ன பண்றோம்? மெத்தடா டிக்ளேர் பண்றோம். கம்ப்ளீட் ரைடு அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம்? ஸோ ரைடோட ஸ்டேட்டஸ் தான் நம்ம சொல்ல போறோம். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம்? கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட் ரைடோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து இங்க இன்னொரு வேலை இருக்கு. இங்க பாத்தீங்களா? இங்க வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கா? ஸ்டேட்டஸ் இனிஷியலா எப்படி இருக்கும்? புக்கோட இருக்கும். அப்போ இனிஷியலைஸ் பண்ணும்போது என்னன்னு போட்டுக்கலாம்? திஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு இனிஷியலா புக் பண்ணும்போது ஆக்சுவலா புக்குடுன்னு தானே வரும். அப்ப மட்டும் என்ன போட்டுக்கலாம்? புக்குடுன்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து புக்குடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அந்த ரைடை கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கப்புறம் ஓகே அமௌண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ரைட் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சலும் பண்ண முடியும். ஸோ அதுவும் என்னது? வைட் கேன்சல் ரைடு. இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு போட்டுருவோம். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கேன்சல்டு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு ஃபைனலா ஓகே ரைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்னது? எனக்கு என்னோட டீடைல்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னும் போது வாய்ட் ஷோ டீடைல்ஸ். டீடைல்ஸ் ஷோ பண்றது எனக்கு கைண்ட் ஆஃப் மெத்தட் தான். ஷோ டீடைல்ஸ். இன்னும் கரெக்டாக வச்சுக்கலாம்னா ஷோ ரைட் டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷோ ரைட் டீடைல்ஸ். ஷோ ரைட் டீடைல்ஸ் போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம பைக் ஓனரோட டீடைல்ஸ், அதாவது நம்மளோட டீடைல்ஸ், அடுத்து பைக் ஓனரோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ரைடோட டீடைல்ஸ் வேணும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஷோ ரைட் டீடைல்ஸ் முன்னாடி எந்த டீடைல்ஸ் எனக்கு தேவை? இந்த ரைடோட டீடைல்ஸும் பைக்கோட டீடைல்ஸ்.
ஸோ அந்த டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணோமா? அப்போ பைக்ல போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பைக்ல போயிட்டு இங்க என்ன மெத்தட் வேணும்? இந்த void display bike details. display bike details அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இதுல என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறோம். இதுல இருக்க டீடைல்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போறோம். எஸ் அவுட் ஆஃப் இங்க என்னது? ஸோ நேமா? ஸோ என்ன நேம்? ஃபர்ஸ்ட் நேம். நேம். ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம்? டிரைவர் நேம். டிரைவர் பைக் 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 ஓனர் நேம் இஸ் என்னன்னு போடலாம். விட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வேரியபிள் வந்து நேம்னு. அதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னது? அவுட் ஆஃப் என்னது? அப்புறம் பைக் நம்பர். பைக் நம்பர். பைக் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா கொடுத்து எந்த வேரியபிள் கொடுத்துருக்காங்க? பைக் நம்பர். பைக் நம்பர். அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன்? இன்னும் ஒரு ரேட்டிங் மட்டும் இருக்கா? அவுட் ஆஃப் த ரேட்டிங் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் சேம் ரேட்டிங். இப்போ என்னாச்சு? பைக்கோட டீடைல்ஸ் என்னாச்சு? மெத்தட் எழுதியாச்சு. இதை எங்க இருந்து அக்சஸ் பண்ண போறோம்? அதே மாதிரி ரைடருக்கு என்ன பண்ணலாம்? ரைடருக்கு மெத்தட் எழுதிக்கலாம். இங்க மெத்தட் எழுதிட்டு அங்க என்ன பண்ண போறோம்? ரைட் கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ண போறோம். void rider show rider details or display rider details. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படியே என்ன பண்ணலாம்? பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? அவுட் ஆஃப் ஐடி. ஸோ ஐடி ஆஃப் த கஸ்டமர் வச்சுக்கோங்க. ஐடி ஆஃப் த கஸ்டமர். ஐடி ஆஃப் த கஸ்டமர் இஸ் எஸ் இந்த வேரியபிள் இருக்கு ஐடின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஐடி அவுட் ஆஃப் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அடுத்த நேம் இருக்கா? நேம் ஆஃப் த நேம் ஆஃப் த ரைடர் என்ன இருக்கு? நேம் வேரியபிள் வந்து அவுட் ஆஃப் என்ன? பிக்கப் லொகேஷன். பிக்கப் என்ன வச்சுக்கலாம்? வேரியபிள் பிக்கப். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் என்னன்னு வச்சுக்கலாம்? ட்ராப். ட்ராப் 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 தான். ஓகேவா? இங்க என்ன எழுதியாச்சு? மெத்தட் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ரைட்ல போயிட்டு இங்க ஷோ டீடைல்ஸ் மெத்தட் எழுதுவோம். ஓகே, ரைடோட அந்த அதுக்குண்டான ரைடோட டீடைல்ஸ் என்னது? டிஸ்டன்ட், அமௌண்ட், ஸ்டேட்டஸ். இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்? ரைடரோட டீடைல்ஸும் பைக் டீடைல்ஸும் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன போட்டுரும்? ஒரு மெசேஜ் மாதிரி ஆஃப். ஓகே, ராபிடோ மாதிரி போட்டு இதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன்? ஃபர்ஸ்ட் யாரோட டீடைல்ஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமரோட டீடைல்ஸ் வேணும். கஸ்டமரோட டீடைல்ஸ் அக்சஸ் பண்ணணும்னா கஸ்டமரோட ஆப்ஜெக்ட் வேணும். இங்க பாருங்க, கஸ்டமரோட ஆப்ஜெக்ட் என்னது? இங்க பைக்கோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போம். அதாவது ரைடரோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போமா? எங்க இருக்கு? மெயின் கிளாஸ் போனீங்கன்னா ரைடரோட ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் பண்ணிருப்போம்? ரைடர் R1 equal to நியூ ரைடர். ஓகேவா? இததான் எங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? இதுதான் ரைடரோட ஆப்ஜெக்ட். இதுதான் ரைடரோட ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த டீடைல்ஸ் தான் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த ரைடருக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம்? இனிஷியலைஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அதுதான் நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? ரைடுக்குள்ளார யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்க, பாருங்க, ரைடுக்குள்ளார ரைடரோட ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? ஆர்ன்றது தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இங்க என்னன்னு யூஸ் பண்ணணும்? ஆர் டாட்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் டாட் என்னன்னு போடணும்? ஸோ டிஸ்பிளே ரைடர் டீடைல்ஸ். ரைடர் டீடைல்ஸ் போடணும். அதே மாதிரி பாருங்க, அடுத்து பைக்கோட டீடைல்ஸ் வேணுமா? பைக்கோட ஆப்ஜெக்ட் என்னது? B1. இங்க பைக்கோட ஆப்ஜெக்ட் என்னது? B1. ஆனா இங்க அந்த டீடைல்ஸ் என்ன ஆகும்? இங்க இனிஷியலைஸ் ஆயிருக்கும் பைக்ல. ஆனா இங்க பைக்கோட ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கும் பாருங்க. இங்க பைக்கோட ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கும்? B ன்னு கொடுத்துருக்கும். இதுதான் என்னது? அந்த ரெஃபரன்ஸ். அப்ப இதே எதை யூஸ் பண்ண அக்சஸ் பண்ணும்? B டாட் பைக் டிஸ்பிளே பைக் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இது எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லைன் மட்டும் ஒன்று போட்டுறேன். இது ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லைன். ரெண்டு டீடைல்ஸும் வந்துருச்சு. ஒரு நெக்ஸ்ட் லைன். ரெண்டு டீடைல்ஸும் வந்துருச்சு. அடுத்து இதோட டீடைல்ஸ் வேணும்ல? டோட்டா ஃபர்ஸ்ட் என்னது? டிஸ்டன்ஸ். இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த வேரியபிள் கொடுத்துருக்கோம்? டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபேர் ஆயிருக்கு? அவுட் ஆஃப் எவ்வளோ ஃபேர் ஆயிருக்குன்றது அமௌண்ட்.
நோட்டீஸ் மரியாதை கொடுக்கணும். அமௌண்ட்ன்ற வேரியபிள். அடுத்து ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது கெஸ் அவுட் ஸ்டேட்டஸ். அடுத்து இந்த வேரியபிளை கொடுத்துக்கலாம். எல்லாமே என்ன ஆச்சு? ஃபைண்ட் ஆயிடுச்சு. ரைடர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஃபைண்ட். எரர் காட்டுதுங்க. போல அனுப்பிச்சாச்சு. ரீட் ஆயிடுச்சா? இப்போ ஒரு டீடைல். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எவ்வளோ கால்குலேட் ஃபேர் ஆகும். ரைடர் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆச்சுல்ல, எனக்கு எவ்வளோ ஃபேர்னு தெரியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன வேணும்? ஃபேர். அது வந்து ரைடர் ஆப்ஜெக்ட் வேணுமா? அப்போ ரைடர் ஏன்னா ஃபேர் எதுக்குள்ள இருக்கு? ரைடுன்ற கண்டென்ட்டுக்குள்ள இருக்கு. அப்போ ரைடுன்ற கண்டென்ட் ரைடுன்ற கிளாஸோட கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணா ரைடோட ஆப்ஜெக்ட் வேணும். ரைடோட ஆப்ஜெக்ட் என்னது? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் என்னது? ரைட். ரைடு டாட் என்னன்னு போடுவீங்க? கால்குலேட் அமௌண்ட் அப்படின்னு இருக்கா? கால்குலேட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. 20 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆன்சர் வருது. இன்னும் பிரிண்ட் பண்ணலையா? ஓகே, என்னன்னு போடலாம்? இதுல ஒரு ஆன்சர் வரப்போகுது. இது என்ன வச்சுக்கலாம்? டபுள் அப்படின்னு வச்சுக்கலாம். டபுள் ஈக்குவல் டு கால்குலேட். அங்க டைப் என்னது? ரைட் டாட் கால்குலேட். நம்ம இங்க கூட பிரிண்ட் போட்டுக்கலாம். ரைடு டாட் கால்குலேட் அமௌண்ட் போட்டு கால்குலேட் அமௌண்ட் கால் ஆகுமா? கால் ஆகிட்டு என்ன ஆகும்? இங்க வரும் ரைடரோட கிளாஸ் போங்க. ரைடரோட கிளாஸ்ல கால்குலேட் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு இங்கேயே பிரிண்ட் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் என்னது? அமௌண்ட் அப்படின்னு என்ன ஆச்சு? இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. அவுட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. will get என்னது? 160.0. 160.0 வந்துச்சா? அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு என்னது? ரைடை கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும்? எனக்கு ரைடை கம்ப்ளீட் பண்ணணும். வாண்ட் டு கம்ப்ளீட் த ரைட். அதுக்கு என்னதான்? ரைடு டாட் கம்ப்ளீட் ரைட். இதை போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ரைட் என்ன பண்ணல? நம்ம பிரிண்ட் பண்ணாம விட்டோம். ஸ்டேட்டஸ் இங்க இருக்கா? என்ன பண்ணி ஆகணும்? எஸ் அவுட் ஆஃப் ரைட் கம்ப்ளீட்டட். ஓகே, ரைட் ஆஸ் கம்ப்ளீட். மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்? எஸ் அவுட் ஆஃப் ரைட் ஆஸ் கேன்சல். ரைட் ஆஸ் அப்படின்னு என்ன பண்ணியாச்சு? பிரிண்ட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? ரீரன் பண்ணு. ரீரன் பண்ணீங்கன்னா ரைட் ஆஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஓகே, ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்த ஒர்க் என்னது? எனக்கு ரைடு, அதாவது ரைடோட கால்குலேட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ரைடும் என்னது? சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்து என்னது? எனக்கு ரைடோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ரைடு டாட் டிஸ்பிளே ரைடு. டிஸ்பிளே ரைடு அப்படின்னு ஷோ ரைட் டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷோ ரைட் டீடைல்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா என்னது? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க. ரேபிடோ ஆப்னு வந்திருக்கா? ஒரு ஐடி ஆஃப் த கஸ்டமர் 1, நேம் ஆஃப் த ரைடர் வந்து ஜான், பிக்கப் வந்து தாம்பரம், ட்ராப் வந்து டி நகர், பைக் ஓனர் நேம் வந்து அருண், பைக் நம்பர் வந்து 1006, ரேட்டிங் வந்து 4.9, டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் 160 ஆயிருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து என்னது? பர்ஃபெக்டான ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ரைடு வந்து புக் பண்ணுறீங்க வச்சு, இது வந்து ரைடு ஒன்னா, இப்போ எனக்கு வந்து இன்னொரு ரைடு புக் பண்ணணும் பாருங்க. இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி எடுத்துட்டு இங்கே நான் இன்னொரு ரைடு என்ன பண்ணுறேன்? புக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கலாம். மட்டும் என்னது? இது என்ன வச்சுக்கலாம்? ரைடு R2, செகண்ட் ரைடு R2ன்னு வச்சுக்கிறேன். நேம் வந்து என்னது? ஐடி நம்பர் 2 வச்சுக்கிறேன். ஸோ நேம் வந்து என்னது? ஜான் தாம்பரம். இதுவே இருக்கட்டும். இது இருக்கு. ஐடி வந்து யூனிக்காக போட்டாச்சுல்ல. இதை ரன் பண்ணுறோம். இதை ரன் பண்ணிட்டு இப்போ என்னென்ன? எனக்கு ரைடை கேன்சல் பண்ணணும். ஓகே, எனக்கு ரைடை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணுறேன்? இதை போயிட்டு R2 டாட் இது ரைடரா? ஓகே, ரைடர் தானே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். என்னோட பைக் B1 அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்? ரைடர் ஆப்ஜெக்ட் வேணுமா? அந்த ரைட் ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணணும். ரைட் டாட் கேன்சல் ரைட். இன்னொரு யூசர் அதே பைக் நம்பர் இப்போ யூஸ் பண்ணும். ரைட் டாட் கேன்சல் என்ன வந்திருக்கு? ரைடர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்துருக்கோம் அப்படின்னா போஸ்ட் ரைட் வந்து ஆயிருக்கும். மொத்தமாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா புக் பண்ணனா ஃபர்ஸ்ட் 160, அப்புறம் ரைட் ஹஸ் கம்ப்ளீட்டட், அப்புறம் ரேபிடோ ஆப் டீடைல்ஸ், அப்புறம் அடுத்த ரைடு வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இதாச்சு கம்ப்ளீட் ஆச்சு. இதுதான் என்னது? கம்ப்ளீட் ரேபிடோ ஆப் பை யூசிங் என்னது? ஒன்லி கிளாஸ் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் திஸ் கீவேர்ட். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தி திங்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ see you in the next video. Thank you for watching. Please subscribe to the video.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.